இயேசுவில் பிரியமானவர்களே, இறையாசீர் உங்களோடு. இன்றைய நற்செய்தியிலே இயேசுவின் வார்த்தைகளை கேட்கின்ற பொழுது இயேசுவை பற்றிய நமது கற்பனை தகர்ந்து போகிறதல்லவா? நாம் அவரை மென்மையான சமாதானம் பேசும் மேய்ப்பனாக பார்க்கிறோம். ஆனால் அவர் நேரடியாக சொல்லிவிட்டார், நான் அமைதி அல்ல, பிளவையே கொண்டு வந்தேன் என்று. இயேசு இங்கு பேசுவது சண்டையை உருவாக்குவது பற்றியதல்ல. அவர் கொண்டு வந்தது உண்மை என்னும் நெருப்பு. இந்த நெருப்பு நம் வாழ்வில் பல வருடங்களாக பூசப்பட்டிருந்த போலியான சமாதானம் என்ற வர்ண பூச்சின் மீது படும்போது அந்த பூச்சி வெடித்து சிதறுகிறது. இன்றைய வாழ்க்கையில் நாம் பல உறவுகளை வெறும் நமது வசதிக்காக மட்டுமே தொடர்கிறோம். கருத்து வேறுபாடுகளை பேசாமல் என் மனைவி, கணவன், பெற்றோர் என்னை விமர்சிக்க கூடாது என்பதற்காக பல விஷயங்களை உள்ளுக்குள்ளேயே புதைத்து விடுகிறோம். இதுதான் போலியான சமாதானம். இயேசுவின் உண்மை உள்ளே வரும்போது அந்த புதைக்கப்பட்ட பொய்கள் எரிகின்றன. ஒரு கணவன் தன் கடமையிலிருந்து விலகும்போது மனைவி அதை கேள்வி கேட்கிறார் என்றால் அது இயேசுவின் நெருப்புத்தான் காரணம். அதுவே வீட்டுக்குள் நிகழும் பிளவு. இயேசு தன் திருமுழுக்கை பற்றி பேசினார். அதாவது மரணத்தின் மூலம் வரும் அர்ப்பணிப்பை பற்றி. அதே போல நாம் உண்மையை வாழ ஆரம்பிக்கும் போது நம்முடைய மிகப்பெரிய திருமுழுக்கு நம் உறவுகளின் நடுவில் தான் வருகிறது. உங்கள் உண்மையான விசுவாசத்தை வெளிப்படுத்தும் போது உங்கள் பாரம்பரியமான உறவுகள் உங்களிடமிருந்து விலகி நிற்கலாம். தந்தை மகனுக்கு எதிராக பிரிதல் என்பது தன் பெற்றோரின் உலக பார்வையை விட இயேசுவின் உலக பார்வையை தன் மகனோ தன் மகளோ தேர்ந்தெடுக்கும் போது ஏற்படும் இதயத்தின் வலிமிகுந்த பிரிவினையை குறிக்கிறது. நாம் விழித்திருக்க வேண்டியது இயேசு எப்போது வருவார் என்ற வானத்தை பார்ப்பதற்காக மட்டுமல்ல, நாம் யாருடன் நிற்கிறோம் என்பதை உணர்வதற்காகவும் தான். நீங்கள் உங்கள் வேலையில், உங்கள் சமூகத்தில் அல்லது உங்கள் சொந்த வீட்டில் ஒரு சரியற்ற விஷயத்திற்காக போராட வேண்டியிருக்கும் போது அதை செய்ய நீங்கள் துணியவில்லை என்றால் நீங்கள் இன்னும் அந்த போலியான அமைதிக்குள் தூங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தமாகிறதல்லவா? இந்த பிளவு என்பது தண்டனை அல்ல, தேர்ந்தெடுப்பதற்கான ஒரு அவகாசம். உங்கள் வீட்டிற்குள் எந்த அமைதி நிலவுகிறது? உண்மையினால் நிலைநாட்டப்பட்ட நீதியின் அமைதியா அல்லது மௌனத்தால் மறைக்கப்பட்ட பொய்மையின் அமைதியா? ஜெபிப்போமா. அன்பான இறைவா, உம்முடைய வார்த்தை நெருப்பு என்பதை நாங்கள் உணர்கிறோம். எங்களுடைய உறவுகளுக்குள் வசதிகளுக்காக மட்டும் பரவியிருக்கும் எல்லாவிதமான போலியான சமாதானங்களையும் இந்த நெருப்பினால் சுட்டெரிப்பீராக. உண்மையை நிலைநாட்ட பிளவு ஏற்பட்டாலும் உம்முடைய அன்பினால் குடும்பங்களை மீண்டும் இணைக்க உமது கிருபையை தந்தருளும். விழிப்புடன் வாழ எங்களுக்கு உதவி செய்யும். ஆமேன்.